தூயவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 7ஆம் நாளை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க, அதற்காக நன்றி. கடந்த போன 6 நாட்களும் தேவன் நம்மை சுகத்தோடு வழிநடத்தியிருக்கிறார். 6 நாட்களும் அவர் நமக்கென்று வைத்திருக்கிற மென்மையான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து நம்மை நிரப்பி இருக்கிறதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். சர்வவல்ல தேவன் நம் நடுவிலே இருக்கிறதை, அவர் நமக்காக இந்த 40 நாட்கள் ஜெபத்தை கொடுத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் அப்படி சமூகத்தில் காத்திருப்போம். நீங்க உங்க குடும்பத்தாரோட நீங்க எங்க இருந்தாலும் முழு இருதயத்தோடு தேவனை நோக்கி நாம் பார்த்து சொல்லுவோம், அப்பா, இந்த 7ஆம் நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள் என்பதை நாங்க மறக்கலப்பா என்று முழு இருதயத்தோட அப்பாவை பார்த்து சொல்ல முடியுமா? அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து இருக்கிற இடத்துல உங்க தலைகளை தாழ்த்தி முழு இருதயத்தோடு அப்பா உமக்கு நன்றி. இந்த 7ஆம் நாள் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். இந்த நாளிலே நாங்கள் எதிர்பார்க்கிற, நாங்கள் நினைக்கிற காரியங்களை தேவனாகிய கர்த்தர் நீங்க செய்து முடிக்க போறீங்களே அப்பா, உமக்கு நன்றி சொல்வோம். வாய்களை திறந்து அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்து போன 6 நாட்கள் எங்களை பாதுகாத்தவரே, கடந்து போன 6 நாட்கள் எங்களை வழிநடத்தினவரே, கடந்து போன 6 நாட்கள் உடைய கிருபை எங்களை தாங்கினதே, கடந்து போன 6 நாட்களிலே உடைய தயவு எங்களை நடத்தினதே, கடந்து போன 6 நாட்களிலே உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருந்ததே. எல்லா சத்துரு அந்தகார வல்லமைகளில் இருந்து எங்களை பாதுகாத்தீரே ஆண்டவரே. எங்களுக்கு சுகத்தை கொடுத்தீரே, எங்களுக்கு விடுதலை கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. சொல்ல முடியுமா அப்பா, இந்த 7ஆம் நாளிலும் கூட நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை, மிகப்பெரிய மேன்மைகளை நாங்கள் எதிர்பார்த்து ஆண்டவரே, நீங்க எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய பொக்கிஷத்தை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்ப்பா. ஓ, உம்முடைய அடியானை, உம்முடைய தேவனுடைய தாசனை நீர் மூடி மறைத்து இன்றைக்கு எங்களோட வெளிப்படுவீராகப்பா. துதி ஆராதனை நடத்துகிற பிள்ளைகளை நீர் தொடுவீராக ஆண்டவரே. அவங்களுடைய பாடல்கள் மூலமாய், அவங்க துதியின் மூலமாய் நீர் வெளிப்படுவீராக. என் தேவனாகிய கர்த்தர் அந்த துதி ஆராதனை மகிமைப்படுவீராக. அநேகர் ஆசீர்வதிக்கப்பட, அநேகர் ஆண்டவரே விடுதலை பெற்றுக்கொள்ள, அநேகர் சுகத்தை பெற்றுக்கொள்ள, அநேகர் மிகப்பெரிய காரியங்களில் இருந்து ரட்சிப்பை அவங்க அடைய என் தேவன் கிருபை தருவீராகப்பா. ஆண்டவரே, இந்த 7ஆம் நாள் ஆனது ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்காக முன் குறித்த நாளாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. 7 என்று சொல்லும் போதே அது பரிபூரணத்தை குறிக்கிறதே அப்பா. பரிபூர்ணம், சம்பூர்ணம் என்று ஆண்டவரே குறிக்கிறதே ஆண்டவரே. இந்த சம்பூர்ணமான இந்த நாளிலே, இந்த 7ஆம் நாளிலே நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, எங்களுக்கென்று வைத்திருக்கிற மிகப்பெரிய நன்மைகளை, எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய எல்லா விதமான உம்முடைய செயல்களை நாங்கள் காண என் தேவன் கிருபை தருவீராக அப்பா. உடைய கரத்தில் இந்த ஆராதனை முழுவதுமாக பிறக்கிறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தூய ஆவியானவரே, எங்களை முன்னின்று நீங்க நடத்துங்கப்பா. உம்முடைய தூய சித்தத்தின்படி நீங்க வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய பராக்கிரமத்தை இன்றைக்கு ஒவ்வொருவரும் ருசி பார்க்க தேவன் கிருபை தருவீராக ஆண்டவரே. வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா. அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். தூய ஆவியானவரே, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். எல்லா துதி கனமகிமைக்கும் பாத்திரரே, உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து நிற்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன், இன்றைக்கும் எங்கள் நடுவில் வந்திருக்கீங்க. தூய சித்தத்தை எங்க வாழ்க்கையில நிறைவேற்ற நீங்க வந்திருக்கீங்க. வார்த்தை மூலமா எங்களை திடப்படுத்த நீங்க வந்திருக்கீங்க.
வார்த்தை மூலமா எங்களை பலப்படுத்த நீங்க வந்திருக்கீங்க, எங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து என் தேவன் ஆவியானவர் நடத்துவீராக. என்னுடைய மாம்சையுமோ எங்களுடைய சுய புத்தியோ எங்களுடைய சுய வார்த்தைகளோ அல்ல, தேவரே நீர் எங்களை ஆளுகை செய்து நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நல்ல வேளையில உம்முடைய தேவனுடைய பாத தண்டைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த 7ஆம் நாளிலும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் தேவன் நமக்கு முன் குறித்திருக்கிற நாளா இருக்கிறபடியா தொடர்ந்து தேவனை உயர்த்த போகிறோம், தேவனை ஆராதிக்க போகிறோம். நம் நடுவில் இருக்கிறதான அன்பு சகோதரிங்க வந்து துதி ஆராதனையை நடத்த போகிறாங்க. இங்க இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை செலுத்துவோமா? வாங்க. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. உற்சாகமா எல்லாம் இந்த மாலை வேளையில கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லலாமா? ஹalleluya, 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 ஹalleluya. கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், கொஞ்ச நேரம் அவரை தொழுது கொள்ள போகிறோம், கொஞ்ச நேரம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தேவ பிரசன்னம் இறங்கி வர போகிறது. ஹalleluya. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. சொல்லுங்க சேர்ந்து, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. ஹalleluya, ஹalleluya. இந்த மாலை வேளையில நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை அறிக்கை பண்ண போகிறோம். அப்பா பார்த்து சொல்ல போறோம், அப்பா என் ஆசை நீங்க தான். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உங்க உள்ளம் எல்லாம் இன்னைக்கு அப்பாவால நிறைஞ்சிருக்கட்டும். அவருடைய நினைவுகள் அவரே உங்களுடைய ஆசையாய் மாறட்டும். ஹalleluya. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. நீங்க தான் என் சொத்து. ஆசை நீங்கப்பா. சேர்ந்து சொல்லலாமா? தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா,
அவருடைய பிரசன்னம், தேவ பிரசன்னம் பெரிய பெரிய மலைகளை, பெரிய மலைகளை, நீங்க பார்த்து பயந்து அமர்ந்திருக்கிற பெரிய பர்வதங்களை, உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய பயங்களை, உங்களுடைய தோல்விகளை வேதம் சொல்கிறது அவருடைய பிரசன்னம் மெழுகு போல உருக பண்ணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்பா பார்த்து சொல்றீங்கல்ல, நீங்க தான் எனக்கு எல்லா ஆண்டவரே சொன்னீங்கல்ல, எல்லா மலைகளையும் எல்லா பர்வதங்களையும் இன்றைக்கு இந்த தேவனுடைய பிரசன்னம் மெழுகு போல உருக பண்ணி உங்களுக்கு பாதைகளை உண்டு பண்ண போகிறது. எங்களோட கூட சேர்ந்து இன்னொரு பாடலை உற்சாகமாய் பாடலாமா? ஹல்லேலூயா.
அவரை பார்த்து இந்த வேளையில எங்களோட கூட சேர்ந்து சந்தோஷமாய் உற்சாகமாய் தேவன் பாதைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசி அவரை பார்த்து பாட போகிறீங்க. எங்க ஜீவன் நீங்க தான்ப்பா. Lord, you are my life. Just imagine if you confess the same thing. You are my life. நீ தான் என் ஜீவன், நீ தான் என் வாழ்க்கைன்னு ஒரு கணவன் ஒரு மனைவியை பார்த்து சொன்னா என்ன ஆகுறது? ஒரு மனைவி ஒரு கணவனை பார்த்து சொன்னா என்ன ஆகுறது? Love abounds. அன்பு பெருகுகிறது. இந்த வேளையில நீங்க அப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜீவன் நீங்க மட்டும் தான் டாடி. Not any people around me, Lord. எந்த மனுஷனும் இல்ல ஆண்டவரே. Lord, you are my life. Why don't you tell God, you are the purpose of my living. You
ஹalleluya எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க ஹalleluya இத கேளுங்க தாவீது சொன்னது போல இன்னைக்கு நம்ம சேர்ந்து சொல்ல போகிறோம் ஆண்டவரே எங்கள் ஆதரவு நீங்கதான் அப்பா எங்க அடைக்கலம் நீங்கதான் ஆமா சுவாமி எங்களுடைய மறைவிடம் நீங்கதான் எஸ் லார்ட் உங்களை மாத்திரம் ஆராதிக்க போகிறோம் சேர்ந்து சொல்லலாமா எந்த ஆதரவே எந்த அடைக்கலமே எந்த மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன் எந்த ஆதரவே எந்த அடைக்கலமே எந்த மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன் என்னை வாடிக்கு நீங்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வரைந்ததை மறப்பேன் என்னை வாடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேன் நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன்
அப்பாவை பார்த்து சொல்ல போறோம், எங்க ஆதரவு நீங்க தான்ப்பா. 2020 ஓ ஹalleluya. எவ்வளவு முள்ளுள்ள பாதைகள், எவ்வளவு கரடு முரடான பாதைகள், எவ்வளவு குறைவுகள், எவ்வளவு பயங்கள். ஹalleluya. வியாதியை குறிச்ச பயம், குறைவை குறிச்ச பயம், எவ்வளவு பேருடைய வருமானங்கள் நின்று போயிடுச்சு. கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்கள் சுமந்து கொண்டீர். அப்பா நீங்க சுமந்துட்டீங்கப்பா, கரடான பாதையில சுமந்துட்டீங்கப்பா, முள்ளுள்ள பாதையில என்னை தூக்கி சென்றுட்டீங்கப்பா. அப்பா இந்த வேலையில உங்களை பார்த்து சொல்றாரு, எவ்வளவு பேர் கலங்கின உள்ளங்களோட சொல்றீங்க, கரடான பாதை மகனே, முற்கள் நிறைந்த வாழ்க்கை, பிரச்சனைகளோடு முடிந்த வரையில நான் இருக்கிறேன். ஹalleluya. ஓ காயம் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கை பாருங்க, எங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்றாரு, உனக்கு குறித்திருக்கதை நான் நிறைவேற்றுவேன். நான் உனக்காக ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறேன். Oh, I have a vision for your life. I have a plan for your life. அப்பா உங்க வாழ்க்கைக்காக ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். I don't know about the worldly people. மற்றவங்களை குறிச்சு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு வாஞ்சையோடு கூட அவரை பாடி, அவரை தொழுது கொண்டு, அவருக்காய் காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை குறித்து அப்பா மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார். அவர் சொல்வதை கேளுங்க. உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற திட்டங்களை அவர் கட்டாயம் நிறைவேற்றுவார். உனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். சேர்ந்து அப்பா பார்த்து பாடலாமா? எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எந்த நாளாலமே, எந்த நலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த நாளாலமே, எந்த நடைகாலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லரக்கு நீக்கி தாரகாலால் தூக்கி உன்னதத்தில் அழைத்ததை மறப்பேன். என்னை வல்லரக்கு நீக்கி தாரகாலால் தூக்கி உன்னதத்தில் அழைத்ததை மறப்பேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த நாளாலமே, எந்த நடைகாலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த நாளாலமே, எந்த நடைகாலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். வார்த்தை கேட்க போகிறோம். அப்பா பேச போகிறாரு. இந்த சாமி எப்படி சொல்லுது? நீ சொன்னதால் ஜீவன் பெற்றேன். அப்ப நீங்க சொல்லுங்கப்பா, ஜீவன் வரும். சொல்லலாமா அவரை பார்த்து? அப்ப நீங்க பேசுங்கப்பா, அப்ப நீங்க பேசுங்க, அங்க ஜீவன் உண்டாகும். அவர் பேச போகிறார். அவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. His word is coming towards your life. There is going to be life in Jesus name. அங்க ஜீவன் உண்டாக போகிறது. எங்கெல்லாம் நீங்க சொல்றீங்களோ, oh I couldn't see அங்க ஜீவன் இல்ல, I couldn't see life anywhere in my life. என் வாழ்க்கையில என்ன சந்தோஷமா இல்ல, என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, என் நோய், என் பயம், என் தோல்வி, எனக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி அப்பா பார்த்து சொல்றாரு. நீங்க சேர்ந்து எங்களோட சொல்லுங்க. அப்ப நீங்க சொல்லுங்கப்பா, ஜீவன் உண்டாக போகிறது. கடைசியாக பாடி நம்ம முடிக்க போகிறோம். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ தந்ததினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த நாளாலமே, எந்த நடைகாலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த நாளாலமே, எந்த நடைகாலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான தேவ பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். எல்லா தடைகளையும் தேவன் மாற்றி எங்க ஜனங்களை தேவனுடைய சந்நிதியில நீங்க கொண்டு வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா நீங்க இறங்கி வந்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கையை மாற்றும்படி ஆண்டவரே உம்முடைய உறவிலே நாங்கள் நிலைத்திருக்கும்படி, ஆண்டவரே உமக்காய் நாங்கள் ஓடும்படி, ஆண்டவரே இந்த வேலையில நீங்க எங்களை வணைந்து கொள்ளும்படி நீங்க இறங்கி வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்.
உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பேசுகிற தம்முடைய தாசனை மறைத்து இந்த ஆண்டவரே இந்த மெசேஜ் டைம் நீங்க எங்களுக்கு bless பண்ணி கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். வாஞ்சையோடு காத்திருக்கிற உடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே, வாழ்க்கையை மாற்றுகிற ஜீவன் பெருகுகிற உடைய வார்த்தையை நீர் பேச போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இருக்கிற இடத்துல நீங்க அப்படியே உட்காரலாம். தேவனுடைய மிகப்பெரிய பிரசன்னத்தை நாம் பார்த்திருக்கிறோம். நம் நடுவில் துதி ஆராதனை நடத்தின தன்னுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் அதனுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க. கரங்களை தட்டி வரவேற்கலாம். நடுவில் இருக்கிற ஒருவர்கள் வந்து இதனுடைய வார்த்தையை செய்வாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே இந்த 7th டேலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இன்னைக்கு ஆராதனை நடத்தின பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தேவன் அவர்களை ஆஸ்வதிக்கட்டும். இன்னும் நிறைய அவங்க ப்ராக்டிஸ் பண்ணல சரியா, ஆனாலும் நேர்த்தியாக அவங்க நடத்தினாங்க. இன்னும் ஒரு நாட்களில் அவங்க ஆண்டவருக்கு அவங்க பயன்படட்டும். அவர்களுக்கு நாம் ஜெபிக்கலாம். இந்த நாளில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கும்படி நம் தலைகளை வணங்கி அவர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். பிதாவே, உமக்கு நன்றி சுவாமி. நீர் எங்களுக்கு இந்த நாளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த 7ஆம் நாளிலே தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற மன்னாவை எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்புகள் நிறைந்த ஒரு பட்டியலை வைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு விஷயம் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவனுடைய லிஸ்ட்டில் எழுதியிருக்கிற எல்லா குறிப்புகளையும் உங்களுடைய திருப்பாதங்களில் வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய அபிஷேகத்தோடு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கும் தேவன் பதிலை கொடுங்க. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு எழுதி வைத்து ஜெபிக்கிற அந்த ஜெபங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் பதில் வருவதாக நான் ஜெபிக்கிறேன். அது எவ்வளவு பெரிதான குறிப்பானாலும் அந்த பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு பதில் நீர் தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மக்க நன்றி அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நான் கேட்டதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். மார்க் 11:24 படி தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு பதில் கொடுத்ததற்காக நன்றி சுவாமி. பெரிய அற்புதங்களை நீ செய்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. உடைய பிள்ளைகளுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடர்ந்து நீங்களோட பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. All right. இன்னைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு abide in him. அவருக்குள் நிலைத்திருங்கள். அவருக்குள் நிலைத்திருங்கள். ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். If you abide in Christ, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இதை தான் இன்றைக்கு நாம் தியானம் பண்ண போகிறோம். இந்த அபாய்டுங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. தமிழில் அது நிலைத்திருத்தல் என்று எழுதியிருக்கிறது. பட் ஆக்சுவலாக லிவிங் இன் கிரைஸ்ட், லிவிங் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் வாழ்வது என்று பொருள். டுவெல்லிங் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளே தங்கியிருப்பது என்று பொருள். தங்கியிருப்பது என்று பொருள். பர்மனெண்ட்டாக அவரோடு கூட நம்ம வாழறது என்று பொருள். ஏதோ நமக்கு தேவைகள் இருக்கும்பொழுது மாத்திரம் தேவனை தேடுவதல்ல அன்பானவர்களே. தட் இஸ் சீப் கிறிஸ்டியானிட்டி. அது ஒரு மட்டமான கிறிஸ்துவ அனுபவம் அன்பானவர்களே. நமக்கு தேவை இருக்கிறதோ இல்லையோ, சூழ்நிலைகள் நன்றாக இருக்கிறதோ நன்றாக இல்லையோ, எப்போதும் நாம் அவரோடு வாழ்வதை தான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்காக தான் தேவன் ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். அவர் அவங்களோட வாழணுங்கிறதுக்காக, உறவாடணுங்கிறதுக்காக. தேவன் உறவை விரும்புகிற தேவன். ஆமேன் சொல்லமா? நம்முடைய ஊழியத்தை விட தேவன் நம்முடைய உறவை விரும்புகிறார். நம்மளோட இருக்கிறத அவர் விரும்புகிறார். நம்மளோட வாழறத அவர் விரும்புகிறார். நம்மளோட பேசுகிறத அவர் விரும்புகிறார். நமக்கு இருக்கிற எல்லாத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணணும் அவர் விரும்புகிறார். நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஷேர் பண்ண விரும்புகிறார். உங்கள் பரிசுத்தமானவைகளை பாவமானவைகளை எல்லாத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணணும் அவர் விரும்புகிறார். அவர் ஒரு தூய நல்ல நண்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறார். அவர் தாயாக இருக்கிறார். அவர் நமக்கு ஒரு நல்ல உறவாக இருக்கிறார். அவரோட எவ்வளோ தூரம் நம்முடைய உறவை வளர்த்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. மரியாள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து உட்கார்ந்து கொண்டாள். லூக்கா 10ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். ஷி வாஸ் ஒர்க்கிங் வெரி குட். இயேசுவுக்காக சமைச்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். வீட்டு வேலைகளை கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அவள் அதிக கவலையாக இருந்தாள், அதிக வருத்தமாக இருந்தாள். அவள் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தது. நிறைய வேலை 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 வேலை, அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அன்பானவர்களே.
மார்த்தாளுடைய ஸ்பிரிட் அப்படி இருந்தது. வேலை பண்ணிக்கிட்டே இருந்தா. நான் வேலை செய்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தில் அவள் தவறிட்டா. முதல்ல என்ன செய்யணுமோ அதை செய்யாதனால அவளுக்கு அந்த வேலையே அவளுக்கு ஒரு பெரிய பேர்டனாக மாறி போச்சு. இட் பிகேம் அ பேர்டன். நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடாமல், தேவனுக்கு முதலிடம் கொடுக்காம, தேவ சந்நிதியில் அவரோட உறவாடாமல், அவருடைய சமூகத்தில் ஆண்டவரை துதிக்காமல், அவரை பாடாமல், அவரை ஆராதிக்காமல், அவருக்கு முதலிடம் கொடுக்காம, நம்முடைய வேலையை மாத்திரம் ஆண்டவர் வேலையை கொடுத்தாருன்னு சொல்லி நைட் அண்ட் டே அந்த வேலையை செஞ்சிங்கன்னா தட் வில் பிகம் ஒரு கிரேட் பேர்டன். அது ஒரு பெரிய பாரமாயிடும் அன்பானவர்களே. மார்த்தாளுக்கு அப்படி ஆயிடுச்சு. அவள் அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், யாருக்கிட்ட பஸ்ட் ஆகுறதுன்னு தெரியாமல் நேராக இயேசுநாதர்கிட்டே அப்படியே பஸ்ட் ஆகிட்டா. அப்படியே கொதிச்சு விட்டா. ஆண்டவரே இவன் கவலை இல்லையா? ஒன்றும் அவர் புரியல. அவள் பாட்டுக்கு ஏதோ சொல்லிகிட்டு இருக்கா. நான் ஒருத்தையே கஷ்டப்பட்டுருக்கேன், இவன் உங்கள் விளாண்டு உக்காந்துக்கிட்டா. நீங்கள் அவளுக்கு சொல்லுங்கள், எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். அள்ளத்தை அள்ளி கொட்டிட்டா ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் கூல பதில் சொன்னார், மார்த்தாளி, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமென். தேவையானது ஒன்றே. எல்லாரும் சொல்லுங்கள், தேவையானது ஒன்றே. இதை சொன்னது யார் தெரியுமா? ஏதோ ஒரு யோவானோ பேதுருவோ அல்லது மோசேவோ ஏசாயாவோ சொன்னால் பரவாயில்ல. இயேசுநாதர் சொன்னது இது. தேவையானது ஒன்றே. ஒன் திங் இஸ் நீட்ஃபுல். வாழ்க்கையில் நமக்கு முக்கியமான தேவை ஒன்றே ஒன்று தான் பாருங்களேன். அவருடைய பாதத்தில் உட்காந்து அவர் பேசுகிறத கேட்கறது தான் பாருங்களேன். ஹி டிலைட்ஸ் இன் ரிலேஷன்ஷிப். தேவன் உறவில் மகிழ்ச்சி அடைகிறான். ஆமென். நான் சொல்லட்டுமா, உலக பிரகாரமாக ஒரு குடும்பத்தில் நல்ல உறவு எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பம் வளரும், ஷைன் ஆகும். நீங்கள் ரொம்ப கிட்ட போய் கேட்டு பாருங்கள். வளர்ந்தவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கேட்டு பாருங்கள். கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றுபட்டு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த குடும்பம் தான் வளரும். அந்த குடும்பத்திலே சமாதானம் இருக்கும். அந்த குடும்பத்தில் நல்ல திட்டங்கள் தீட்டுவார்கள். அந்த குடும்பத்தில் அச்சீவ்மெண்ட்ஸை பண்ணுவாங்க. எந்த குடும்பங்களிலே உறவுகள் சரியில்லையோ, கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவுகள் இதெல்லாம் சரியில்லையோ, அவங்களால என்ன முயற்சி பண்ணாலும் அவங்க வளரவே முடியாது. தே cannot build, they cannot develop, they cannot encourage. அவங்களால பெருகவே முடியாதுன்னு பாருங்கள். இதுக்கு என்ன ரகசியம் தெரியுமா? அவர்களுக்குள்ளே சரியான உறவு இல்லை. இனி வாழ்க்கையே இல்லைன்ற ஒரு நிலையில் தான் ரூத் நகோமி கூட போனேன். யாருக்குமே அந்த ஹோப்பே கிடையாதுன்னு பாருங்களே. நகோமியினுடைய கணவன் மறிச்சிட்டான், பிள்ளைகள் 2 பேர் மறிச்சிட்டாங்க. 3 விடோஸ் என்ன பண்ண முடியும்னு பாருங்களே. there are 3 விடோஸ். 3 விதவைகளுக்கு எதிர்காலமே இல்லை. ஆனால் ஒரு பால் போயிட்டா. ஆனால் ரூத் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா, இனி போனாலும் ஒரு நல்ல வாழ்க்கை நம்மளால் வாழ முடியாது. தெய்வ பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லை. தேவனுடைய ஜனங்களோடு வாழாத வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லை. ஆமீன் சொல்லுங்கள். எப்போ நல்லது எல்லா ஜனங்களோடும் உறவாக இருக்கிறது நல்லது. ஆனால் தேவ ஜனங்களோடு உறவாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு ஆமீன் சொல்லுங்கள் சத்தமாக. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரோட நல்ல உறவு வச்சுக்கோங்க. உங்கள் சொந்தக்காரோட நல்ல உறவு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நல்ல உறவு வச்சுக்கோங்க. நல்லா இருங்க. ஆனால் தேவனை அறிந்து தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற, தேவனை விசுவாசிக்கிற, தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கிற இப்படிப்பட்ட நல்ல உறவுகள் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆமென், ஆமென். They are the right people. They are the right people. They will help you. அவங்க உனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க உன்னுடைய ப்ரமோஷனில் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ரூத்துக்கு எதிர்காலம் இல்லைன்னு அவளுக்கு தெரியும். ஆனால் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்தில் போனால் எதிர்காலம் இருக்கும். தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளோடு போனால் எதிர்காலம் இருக்கும். அவள் ஒரு விதவையை நம்பி கூட போயிட்டு இருக்கார். அப்படியே சொல்கிறார், அம்மா நகோமி ஏன் கூட எதுக்கு வர்றேன், நானே ஒரு விதவை அப்படின்னு சொன்னேன். இல்லை, நீ எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தான் நான் இருப்பேன். உங்கள் தேவன் என் தேவன், உன்னுடைய தேசம் என் தேசம். நீங்கள் எங்கே மறிக்கிறீங்களோ அங்கே நான் மறிக்கிறேன்னு சொன்னேன். ஒரு ஆமேன்னு சொல்லமா. தட்ஸ் த டெசிஷன் சிஸ்டோ. அவள் எடுத்த தீர்மானம் அதுதான் பாருங்க. நல்ல தீர்மானத்தை எடுத்தாள். தேவனுடைய பிள்ளைகள் இப்படி தேவனோடு வாழ்கிறதற்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளோடு தேவ சமூகத்தில் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. மரியாள் எடுத்த அந்த தீர்மானம் தான் லாசரை உயிரோடு எழுப்ப கர்த்தர் உதவி செய்தது. உன் வாழ்க்கையில் அற்புதம் வேண்டுமானால் அவருடைய சமூகத்திலே ஒரு நல்ல உறவை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் அன்பானவர்கள். ரூத்துக்கு வாழ்க்கையே இல்லை. ஆனால் நகோமி கூட போனதுனால ஒரு நல்ல உறவு பாருங்கள். அங்கே போய் ரூத்து உக்காந்துருந்துருக்கலாம். வேலையில் நான் என்ன பண்ணுறது, நீ பட்னி நான் பட்னின்னு உக்காந்துருக்கலாம். உன்னை நம்பி கூட வந்தேன், உங்கள் ஊர் தானே, யாருக்கிட்டையாவது போய் வாங்கிடுவான்னு சொல்லியிருக்கலாம் மாமியார். ஆனால் அவள் அப்படி சொல்ல. மாமியாருக்கு சொல்லிட்டு போகிறேன், நீ பட்னியாக இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ வீட்டில் இருங்க, நான் எங்கேயாவது போய் கதிராவது பொறுக்கிட்டு வர்றேன். கேவலமான ஒரு தொழில் செய்கிறேன்னு போகிறாவா. ஈனமான ஒரு தொழிலை செய்கிறதுக்கு அவள் போகிறா. நல்ல உறவு இருந்ததுன்னு பாருங்களேன். 2 பேர் தான் அந்த வீட்டில், 2 விதவைங்க தான். பட் தே ஹேட் குட் ரிலேஷன்ஷிப். தேவன் அந்த நல் உறவை பார்த்தார், அதிலே தேவன் தலையிட்டார். ஆமேன்னு சொல்லமா. நான் சொல்கிறேன், 2 பேர் நீங்கள் நல்ல உறவை குடும்பத்தில் வைத்துக் கொண்டிருப்பீர்களா? நான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க 3 பேரும் 4 பேரும் நீங்கள் நல்ல உறவை வைத்துக் கொள்வீர்களானா அங்கே 5வது நபராக தேவன் அங்கே வந்து விடுவார். ஹல்லேலூயா.
உங்கள் உறவும் உங்கள் குடும்பமும் உங்கள் எதிர்காலமும் ரொம்ப நல்லா இருக்கும். அவர் டிசிஷன் எடுப்பார், அவர் பிளஸ் பண்ணுவார், அவர் கைட் பண்ணுவார் அன்பானவர்களே. இங்கே ரூத்து போன இடத்துல அடிச்சுட்டு பாருங்க, அவளுக்கு அது தற்செயலாக நடந்தது இல்லைன்னு பாருங்களே, அது தேவ செயலாக நடந்தது. உறவு நல்லா இருந்தால் தேவன் சரியாக நடத்துவார். ஆமேன். இன்னொரு உறவை கூட்டி கொடுத்தார் பாருங்க ஆண்டவர், சூப்பரான உறவை கர்த்தர் கூட்டி கொடுத்தார், போவாசை. அங்கே நிற்கலைங்க. அதுக்கப்புறம் பெரிய அந்த அந்த ஜீனியாலஜியே அப்படியே போய் இயேசுவில் நிற்குது. அவளுடைய லைஃப்பில் இயேசுக்கு பெரிய பாட்டியாக மாறி போயிட்டாங்க அவங்க. ஓ வாட் வண்டர்ஃபுல், எவ்வளோ பெரிய ஆச்சரியமான வாழ்க்கையை தேவன் கொடுத்தாருன்னு பாருங்கள். இன்றைக்கி ராத்திரி தேவன் விரும்புகிறது இதுதான். என்னோட நீ ஒரு நல்ல உறவை கல்டிவேட் பண்ண மாட்டியா, என்னோட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ மாட்டியா, என்னுடைய விருப்பத்தை நீ செய்ய மாட்டியா. தேவன் அதை விரும்புகிறார். நம்ம அதை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் செய்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் தோல்விகளுக்கு காரணம் பானவர்களே. ஸோ இன்றைக்கி நீங்கள் அற்புதங்களை பார்க்க வேண்டுமானால், ஆசீர்வாதங்களை பார்க்க வேண்டுமானால், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க தீர்மானிக்க வேண்டும். தேவனோடு உறவாட தீர்மானிக்க வேண்டும். அபாய்ட் இன் ஹிஸ் பிரசன்ஸ். அவரில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஏதோ தேவை இருக்கும்போது மட்டும் கடவுளுக்குள்ளே வர்றதில்லை என்பார்கள். எப்போதும் கர்த்தரோடு நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு 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 பையன், அதாவது யங்மேன், அவன் ரொம்ப ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாரு, ஞானஸ்தானம் எடுத்தார், சர்ச்சுக்கு வந்தார், நல்ல உற்சாகமான பிலீவராக இருந்தார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன நடந்ததோ சர்ச்சுக்கு வர்றதை நிப்பாட்டார். 1 வாரம் ஆச்சு வரல, 2 வாரம் ஆச்சு வரல, 3 வாரம் ஆச்சு வரல, 1 மாதம் ஆச்சு வரல, 2 மாதம் ஆச்சு வரல, ஒரு 6 மாதமாக ஆள் வரவே இல்லை. ஒரு நாள் பாஸ்டர் சொல்லாமல் கொள்ளாமல் நேராக அவர் வீட்டுக்கு போனார். கதவை தட்டினார். அது குளிர், ஊட்டி மாதிரி குளிர் இடம். அது கதவை தட்டினார். கதவை திறந்த உடனே அவனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. பாஸ்டர் ஜிப்பாவோடு நிற்கிறார். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அது தத்தக்கான்னு பிரைஸ்லாடு வாங்க பாஸ்டர்னு கூட்டின்னு போனான். ஒரு சேரை போட்டு உட்கார வச்சான். அவனுக்கு முன்னாடி அந்த குளிர் காயறதுக்காக அந்த கட்டையெல்லாம் வச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி போய் சேரை போட்டால் உக்காந்துக்கிட்டார். அவர் குளிருக்கு காஞ்சிக்கிட்டு இருக்கிறார். ஒன்றும் வாயே திறந்து பேசலை. ஸ்தோத்திரம் சொன்னாலும் அவர் ஸ்தோத்திரம் சொல்லலை. காபி சாப்பிட்றீங்களா? வாய் திறக்கலை. என்ன பாஸ்டர் வந்துருக்கீங்க? வாய் திறக்கலை. வாயே திறக்காத 1/2 மணி நேரம் உக்காந்துட்டார் அவர். இவனும் கேட்டு பார்த்துட்டு அவனும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பேசாமல் இருந்தான். அந்த கட்டைங்க எரிஞ்சின்னு இருந்த கட்டையில் ஒரு கட்டையை எடுத்து வெளியே வச்சுட்டு உக்காந்துக்கிறார் அவர். நிறைய கட்டை எரிஞ்சின்னு இருக்குது. அதில் ஒரு கட்டையை எடுத்து வெளியே வச்சுட்டு அவர் உக்காந்துக்கிறார். வாயே திறக்கலை. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த கட்டை எரிஞ்சு அணைஞ்சி நெருப்பு அணைஞ்சி சாம்பலாகி புகஞ்சி சாம்பலாகி அதுவாக அணைஞ்சி ஒன்றும் இல்லாத கட்டையாக இருக்கு. அவ்வளோதான். 1/2 ஹவருக்கு அப்புறம் அதை அணைஞ்ச பின்னாடி எழுந்து அவர் பாட்டு போயிட்டார். ஒன்றுமே பேசலை. வரணுன்னு சொல்ல, போகிறேன்னு சொல்ல, என்னன்னு சொல்ல, எதுக்கு வந்துன்னு சொல்ல, ஒன்றும் சொல்ல. கட்டை அணைஞ்சி போச்சு. அதை மட்டும் எடுத்து வச்சுட்டார். இவர் போயிட்டார். இவனுக்கு புரிஞ்சிருச்சு, எரியிற கட்டையோடு எரிஞ்சாதான் நம்ம எரிவோம். ஆமென். தனியாக இருந்தால் அணைஞ்சு போயிடும். எல்லாரும் சொல்லுங்க, எரிகிற கட்டைகளோடு இணைந்தால்தான் எரிவோம். தனியாக இருந்தால் நீ எவ்வளோ எரிஞ்சாலும் சரி, கொஞ்ச நேரம் பொறுத்து நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க? அணைந்து போவீர்கள். இதை உணர்ந்து கொண்டான். அடுத்த வாரத்திலேருந்து சர்ச்சுக்கு போகிறான். ஹல்லேலூயா. முதலாளாக போய் ஆலயத்தில் போய் எல்லா வேலையும் கவனித்தான். ஆண்டவர் உறவை விரும்புகிறார். நீங்கள் உறவில் இல்லாமல் போனால் துண்டிக்கப்படுவீர்கள். யோவான் 15:6 தான் சொல்லுதா, அவரில் நிலைத்திராதவன் வெளியே எரியுண்ட கொடியை போல எரியுண்டு போவான். யூ வில் பி த்ரோன் அவே. வெளியே தூக்கி எறியப்படுவான். நம்பர் 2, உலர்ந்து போவான். அப்படி எழுதியிருக்காரு. வெளியே தூக்கி போட்டால் தேவையில்லைன்னு தூக்கி குப்பை மாதிரி எரிந்து போடுகிறவனாக இருப்பான். யூ வில் பி த்ரோன் அவே. குப்பை எச்சேலியை போடுற மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளோதான், தேவையில்லை அது. அதுக்கப்புறம் அது காய்ந்து உலர்ந்து போகும். வெயிலில் உலர்ந்து போன பின்னாடி அதை தூக்கி நேர்புல் போட்டு கொளுத்திடுவாங்க. திஸ் வில் ஹேப்பன். எவன் ஒருவன் தேவனோடு சரியான உறவில் இல்லையோ ஒரு நாளிலே அவன் உலர்ந்து போவான், வெளியே எரியுண்டு போவான், எரிந்து போவான், ஒன்றுக்கும் உதவாமல் போவான். உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லமா? ஸோ தேவனிடத்தில் சேர கற்றுக்கொள்ளுங்கள். யாக்கோபு சொல்கிறார், நீங்கள் அவரிடத்தில் சேர்ந்தால் அவர் உங்களிடத்தில் சேருவார். அதுக்கு என்ன அர்த்தம்? உறவை தேவன் விரும்புகிறார். அவரோட உறவாட வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். உங்கள் திறமையான ஊழியத்தை அவர் விரும்பல அன்பானவர்களே. நீங்கள் கொடுக்குற பெரிய காணிக்கையில் அவர் ஒன்றும் ரொம்ப சந்தோஷப்படுறது இல்லை. அவருடன் எவ்வளோ நேரம் உறவாடுறன்றதை கற்று பார்க்குறார். பேசியிருக்கீங்களா நீங்கள் எப்போ ஆண்டவர்கிட்ட உட்காந்து?
ஏதோ மனப்பாடமானதை எடுத்து போய் கொட்டுற மாதிரி ஜபத்தில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம், ஆண்டவரே இது என் கஷ்டம், ஆண்டவரே இது நடக்கலை, அது நடக்கலை, இது கிடைக்கல, அது போல, இது வரல, பலமாக நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு இதுக்கு பேர் உறவு இல்லை. உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் போய் சொல்லிட்டு வந்துடுறதுக்கு பேர் உறவு இல்லைன்பானுங்களே. நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்னு கூட அவர்கிட்ட சொல்ல வேணாம். நீங்கள் அவரோட உறவானாலே உனக்கு என்ன தேவையோ அதை அவர் தருவார். அல்லேலூயா. ஸோ ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தேவனோட உறவு கொள்வது ரொம்ப முக்கியம். எஸ்தர் ராஜாத்தி தன் கணவனோட நல்ல உறவு இருந்ததுனால தான் டானும் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டுமோ ராஜ்யத்தில் பாதி வேண்டுமான நான் உனக்கு தர்றேன்னா. ஒரு ராஜா ராஜ்யத்தில் பாதியை சம்சாரத்துக்கு எழுதி கொடுக்குறேன்றான். எவ்வளோ உறவு நல்லா இருந்தால் ராஜ்யத்தையே கூட அந்தமாக எழுதி கொடுக்குறேன்றான் பாருங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் பாருங்களே. இன்றைக்கி உலகம் எப்படி போகுதுன்னா உறவு முக்கியம் இல்லைன்ற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த உறவில் நீங்கள் முக்கியமாக இருக்க வேண்டுமோ அந்த உறவுகளில் நீங்கள் இருந்தாக வேண்டும். அப்பொழுது தான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸோ திஸ் இஸ் கால்ட் அபைடிங் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் உறவாட வேண்டும். அவருக்குள்ள நீங்கள் இருக்கணும் பாருங்கள், நிலைத்திருக்கணும். அப்பொழுது நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள். யோவான் 15 எடுத்துங்க கொஞ்சம் நேரம். நம்ம அதிலிருந்து சில விஷயங்களை நம்ம வாஸ்து ஜெபம் பண்ணி முடிக்கலாம். யோவான் 15 ஒரு கிளாசிக், ஒரு நல்ல ஒரு அதிகாரம். 15ஆம் அதிகாரத்தில் அது 1லேருந்து 8 வரைக்கும் நம்ம இன்னைக்கு கொஞ்ச நேரம் தியானம் பண்ண போகிறோம் இருக்கிற நேரத்தில். இது எதை காட்டுகிறது? இந்த 1லேருந்து 8 வசனம் எதை காட்டுகிறது என்றால் ஆண்டவரில் நிலைத்திருக்கிற அனுபவத்தை காண்பிக்கிறது. நீங்கள் கிட்டத்தட்ட 8 முறை அந்த 8-10 வசனங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு 8 முறை இருக்கும். அபாய்டு 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 அபாய்டு. நிலைத்திருப்பதல், நிலைத்திருத்தல், நிலைத்திருத்தல் என்பதை குறித்து அதில் எழுதியிருக்கிறது. ஸோ ஆண்டவருடைய ஆவியானவர் ரொம்ப முக்கியமாக அதை வேறு எந்த சீஷனும் அதை சொன்னது இல்லை பைபிளில் அதிகமாக. அபாய்டிங் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருக்கிறத பற்றி, ஆண்டவரோட உறவாடுறதை பற்றி வேறு எந்த சீஷனும் அதிகமாக பேசலை. ஆனால் யோவான் தான் பேசினார். ஏன் யோவான் அதிகமாக பேசினார்னா, யோவான் மற்ற எல்லா சீஷரை விட அவரோட உறவாடுறது தான் அவர் பெருமையாக நினைச்சார். கைகளை வச்சு ஒரு அல்லேலூயா சொல்ல. பேதுரு ஆண்டவருக்காக நிறைய அற்புதம் பண்ணார். ஈவன் யோவானை விட பெரிய அற்புதம் பண்ணார். அவர் மரித்தவங்களை எழுப்பினார், முடவர்களை நடக்க பண்ணார், கடல் மேலே நடந்தார், பயங்கரமான வேலையெல்லாம் பண்ணார். ஆனால் அதை விட ஆண்டவரோட அதிகமாக உறவாடினது யாருன்னா யோவான் தான். நீங்கள் சொல்லுங்களேன், எத்தனை பேர் இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்ட போது அந்த சிலுவை அண்ட இருந்த சீஷர்கள் யார் சொல்லுங்களேன் பார்க்கலாம். எத்தனை சீஷர் இருந்தாங்க? பேதுரு, யோவான், யாக்கோபு. ஐயா ஒரே ஒரு சீஷன் தான் இருந்தான், யோவான் மட்டும்தான் இருந்தான். The only disciple stood at the cross. சிலுவை கிட்ட இயேசு கஷ்டப்பட்டுக்கிற இடத்துல சிலுவை ஆண்ட அவர் மட்டும் தான் போய் நின்றார். எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. பேதுரு ஓடிட்டான், சீஷரெல்லாம் ஓடிட்டாங்க. nobody was there. இந்த யோவான் மாத்திரம் போய் நின்னான். ஏன் தெரியுமா? அவரோட அவன் பெற்றிருந்த அன்பு, உறவு, அது ரொம்ப முக்கியம் பாருங்களேன். அந்த அன்பு இருந்ததுனால, அந்த உறவு இருந்ததுனால அவன் விட்டு ஓட மனசே இல்லை. என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு போய் சிலுவையில் நின்றுட்டு இருந்தான். அதனால தான் இயேசுநாதர் அவனை கூப்பிட்டு, இயேசு அன்பாக இருந்த சீஷனை கூப்பிட்டு, ஸ்ரீயே இதோ உன் மகன், யோவானை பார்த்து இதோ உன் தாய். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கடவுளை அவனை கொடுத்தார். இயேசு அன்பாக இருந்த சீஷன். அடிக்கடி இயேசுவே சொல்கிறார். ஒரு 5 முறை யோவானில் 5 முறை இயேசுநாதரே சொல்கிறார். யோவானை பற்றி சொல்லும்போது இயேசுக்கு அன்பாக இருந்த சீஷன், இயேசுக்கு அன்பாக இருந்த சீஷன், இயேசுக்கு அன்பாக இருந்த சீஷன். இன் அதர் வேர்ட்ஸ், என்னோட ரொம்ப ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டவன் வந்தான். ஆமைன்னு சொல்லலாமா? ஆமாம். அதனால தான் இயேசுநாதர் திருவிருந்து கொடுக்கும்போது உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னா பேதுரு தூரத்துலேருந்து செய்கை பண்ணுறான். யோவான் மார்பில் சாஞ்சிக்கிட்டு இருக்கான். யார் கேளுன்னா வேறு யாருக்கும் தைரியம் வரல கேட்கறதுக்கு. யார் க்ளோஸாக இருக்கிறோமோ அவங்க தைரியமாக கேட்கலாம் எதை ஒன்று ஆண்டவர்கிட்ட. ரெவலேஷன்ஸை கடவுள் கொடுப்பார், வெளிப்பாடுகளை கடவுள் கொடுப்பார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற பரலோக தரிசனம் யாருக்கு கொடுத்தார் தெரியுமா? யார் ஒருவன் அவரோட நெருங்கி வாழ்ந்தானோ அவனுக்கு தரிசனங்களை கர்த்தர் கொடுத்தான். வெளிப்படுத்தின விசேஷத்தை கர்த்தர் அவனுக்கு தான் பத்மதீவில் வெளிப்படுத்தினார் பாருங்களே. உங்களுக்கு ரெவலேஷன் வேணுமா? மிரக்கல்ஸ் வேணுமா? அற்புதங்கள் வேணுமா? வரங்கள் வேணுமா? ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் வேணுமா? பரலோக தரிசனங்கள் வேணுமா? அவரோட நெருங்கி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த யோவான் தான் அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறார். 1 யோவானில் கூட நீங்கள் படிச்சிங்கன்னா அடிக்கடி அதில் அபைடிங் இன் கிரைஸ்ட் பற்றி எழுதியிருக்கிறார். கிறிஸ்துக்குள்ளே எப்படி தரித்திருக்கிறத பற்றி எழுதியிருக்கிறார். அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய சந்தோஷத்தில் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். இது எல்லாம் யோவான் எழுதி வச்சிருக்கிறார்.
அபைடிங் 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 இவர் நிறைய சொல்லியிருக்கிறார் யோவான். ஸோ அதில் ஹைலைட்டான விஷயம் இதுதான். 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யோவான் மூலமாக அந்த சுவிசேஷத்தில் எழுதி வச்சிருக்கிறார். ஹவு டு அபைட் இன் கிரைஸ்ட், வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் அபைடிங் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துக்குள்ளே நம்ம நிலைத்திருந்தால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன. சரி, கொஞ்ச நேரம் ஃபாஸ்ட்டாக தியானம் பண்ணலாம். சரியா, ஒரு 4 மணி நேரம் இருக்குது நமக்கு. எனக்கு தெரியல, அதில் அவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியாது, சும்மா படித்து தான் முடிக்க முடியும். ஸோ 1ஆம் வசனத்தை சொல்கிறேன். நம்பர் 1, நானே மெய்யான திராட்சை செடி. ஆண்டவர் சொல்கிறார், ஏசு சொல்கிறார், நானே மெய்யான திராட்சை செடி. எல்லாம் சொல்லுங்கள், நானே. திராட்சை செடியா மெய்யான திராட்சை செடியா? அப்படின்னா நிறைய பொய்யான திராட்சை செடியும் இருக்குன்னு அர்த்தம். இப்போது தேர் ஃபேக் வைன்ஸு, நிறைய பொய்யான திராட்சை செடியும் கூட இருக்குதுன்னு அர்த்தம். தேவன் சொல்கிறார், நான் தான் மெய்யான திராட்சை செடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? திராட்சை செடி நான் தான்னா அது தெரியும். நீங்கள் கொடிங்க, உங்களுக்கு தனியாக ஜீவன் இருக்கிறது இல்லை. உங்களால் ஒன்றும் தானாக நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அது கீழே வாசித்தீங்கன்னா தெரியும். நீங்கள் தனியாக இருந்தால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. செடியோடு இணைந்திருந்தால் நீங்கள் ஜீவனை பெற முடியும். செடியோடு இணைந்திருந்தால் நீங்கள் கனி கொடுக்க முடியும். செடியோடு இணைந்திருந்தால் நீங்கள் பசுமையாக இருக்க முடியும். நம்ம சொல்கிறோமே, செழிப்பைத்தாரும் ஆண்டவரை, செழிப்பைத்தாரும் ஆண்டவரை, நாங்கள் பச்சையாக இருக்கணும் ஆண்டவரை, ஒலிவ மரங்களாக இருக்கணும் ஆண்டவரே. அது தனியாக இருந்தால் அது செழிப்பும் வராது, ஜீவனும் வராது. ஏன் சொல்ல, நானே மெய்யான திராட்சை. இட்ஸ் பவர்ஃபுல் வேர்ட். ஜீவன் கொடுக்கறது நான் தான், வல்லமை கொடுக்கறது நான் தான், கிருபை கொடுக்கறது நான் தான். என்னில் இருந்தால் எல்லாம் போகுது. ஆமென். ஐ ஆம் த சப்ளையர், ஐ ஆம் த சப்ளையர். உங்களுக்கு தெரியுமா, ஜஹோவானா லார்டுன்னு சப்ளையர்னு ஒரு மீனிங் இருக்குது. சப்ளையர். ஜீசஸ் சொல்கிறாரு, நானே மெய்யான திராட்சை செடி. நீங்கள் என்னில் நீங்கள் நிலைச்சிருந்துட்டா போதும், ஐ வில் சப்ளை வாட் எவர் யூ நீட். திஸ் இஸ் நம்பர் 1. அபைட் இன் ஹிம். அவருக்குள்ளே நீங்கள் நிலைச்சிருந்தா he will supply whatever you need. உனக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் தேவன் உனக்கு சப்ளை பண்ணுவார். ஆமென், ஆமென். நான் ஜீவனை கொடுக்க வந்தேன். ஐ கேம் டு கிவ் லைஃப். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நீங்கள் அவரோட இணைஞ்சிருந்தால் தான் அந்த நல்ல வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். புரிஞ்ச ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சொல்கிறார், ஐ அம் த ட்ரூ வைன். நான் தாங்க வைன், நான் தான் திராட்சை செடி. நான் இல்லாமல் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் என்னோட இணைந்திருங்கள், என்னுடைய நிலைத்திருங்கள். நீங்கள் அப்படி கண்டினியூவாக அவரோட இணைஞ்சிருந்தீங்கன்னா he will supply all your need. அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை சப்ளை பண்ணுவார். அது பூக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த்தை சப்ளை பண்ணுவார். அதுக்கு தேவையான ப்ராஸ்பரிட்டியை சப்ளை பண்ணுவார். அதுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் சப்ளை பண்ணுவார். ஆமென். This is number 1. God, if you abide in him, he will supply all your needs. Hallelujah. Hallelujah. நீ வாழறதுக்கு, நீ ஷைன் ஆகிறதுக்கு, நீ ப்ராஸ்பர் ஆகிறதுக்கு, நீ செழிப்படைகிறதுக்கு, நீ கனி கொடுக்கறதுக்கு, எல்லாத்துக்கும் தேவையான ஸ்ட்ரென்த்தை தேவன் சப்ளை பண்ணுவார். இது பவுலுக்கு நல்லா தெரியும். அதனால தான் சொல்கிறார், மை காட். கவனிச்சிங்களா நீங்கள்? பிலிப்பியர் 4:19 மை காட் அப்படின்னா என்ன சொல்லுவார்? மை காட் மீன்ஸ் இட் ஷோஸ் ரிலேஷன்ஷிப். கரெக்டுங்களா? மை காட் ஷோஸ் ரிலேஷன்ஷிப். உறவை காண்பிக்கிறது. என் கடவுள் உறவு சரியாக இருந்தால் மிச்சலாம் நடக்கும். ஷால் சப்ளை. அடுத்த வார்த்தை பார்த்தீங்களா? மை காட் ஷால் சப்ளை. தேவனோட எனக்கு உறவு சரியாக இருந்தால் he will supply all my needs. புரிஞ்சா கைகளை வச்சு ஒரு ஆமீன்னு சொல்லுங்கள். உன் தேவையெல்லாம் ஏன் சந்தேகப்படல தெரியுமான்னு பாருங்களேன். உறவு சரியில்லை, அவர் உன் கடவுளை இல்லை. யூ ஆர் நாட் கன்ஃபஸிங். இஸ் மை காட். பவுலுக்கு நல்லா தெரியும், மை காட் ஷால் சப்ளை. அவர் என்னுடைய தேவனாக இருந்தால் அவர் எனக்கு சப்ளை பண்ணுவார். தாவீதுக்கு நல்லா தெரியும், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். The Lord is my shepherd. எனக்கு ஒரு குறையும் இல்லை. அப்படின்னா he will supply all my need. Amen. He will supply all my needs. This is number 1. நான் ஆண்டவரோடு இணைந்திருந்தால், நான் ஆண்டவருக்குள்ளே நான் வாழ்ந்தால், அவருடைய நெருங்கிய உறவு நான் வைத்திருந்தால், தேவன் என் வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். He will supply. Amen. சொல்லுங்க, he will supply. Number 2. என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அவர் சொல்ற, என் பிதா எப்படின்னா இஸ் த ஓனர். இஸ் த ஓனர் ஆஃப் த கார்டன். கார்டனர், வைன் ட்ரெஸ்ஸர், இப்படியெல்லாம் எழுதியிருக்கு. வைன் ட்ரெஸ்ஸர், கார்டனர், ஹஸ்பண்ட் மேன், ஓனர், இதெல்லாம் எழுதியிருக்கு. வாட் டஸ் இட் மீன்? என் பிதா திராட்சை தோட்டக்காரர்னா எதுக்கு சும்மா சொன்னார்? இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை நம்ம. அதை கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்கள். என் பிதா திராட்சை தோட்டத்துக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் சொந்தக்காரன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? He will take care of the garden. செடியும் கவனிச்சுக்குவார், கொடியும் கவனிச்சுக்குவார். புரிஞ்சா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், ஃபென்சிங் அவர் போடுவார். உன்னை அவர் பாதுகாப்பார். அவர் உன்னை பராமரிப்பார். அவர் உன்னை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிப்பார். He will take care. Number 2, he will take care.
ஆஃப் யுவர் லைஃப். கைவர்த்து சொல்லுங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், நான் சொல்கிறதெல்லாம் அமெரிக்காவிலேயோ இங்கிலாந்துலேயோ சொன்னால் அவன் சேரை விட்டு எழுந்து குதிப்பான் இதுக்கு. ஆமாம், ஹல்லேலூயா. நம்ம பாம்பு முதலையும் மூடிக்கிற மாதிரி. ஓ ஹல்லேலூயா. He will take care. அதான் சொல்ற, Father will take care. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னென்ன குழம்பி போயிருக்கீங்களோ, எந்தெந்த பிரச்சனையை உங்களால் சால்வ் பண்ண முடியலையோ, எதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி பெரிய பிரச்சனையாக இருக்கோ, இந்த எல்லாத்தையும் ஆண்டவர் கையில் எடுத்துக்கொள்வார். He will take care of you. ஹல்லேலூயா. இதுதான் இயேசு சொன்னார் முதல் பிரசங்கத்திலே அடிச்சு விட்டா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, உன் நாவில் சொல் பெறுவதற்கு முன்னதாக உனக்கு என்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். நீ அது பின்னாடி ஓடாத. எது பின்னாடி ஓடாத? என் பொழப்பு சரியில்லை, என் பொழப்பு சரியில்லை, என் பொழப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அது பின்னாடி ஓடிட்டு இருக்காத. உன் தேவை பின்னாடி ஓடிட்டு இருக்காத. நீ ஏன் பின்னாடி வா, அதெல்லாம் உன் பின்னாடி வரும். ஹல்லேலூயா. யூ கம் ஆஃப்டர் மீ. நீ ஏன் பின்னாடி வந்தா உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் உன் பின்னாடி வரும். ஆமென். ஆண்டவர் சொல்றார், அவர் உன் தேவைகளை பார்த்துக் கொள்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதி நீங்கள் தேடினா இவைகளை எல்லாம் கர்த்தர் உனக்கு கூட கொடுப்பார். கைகளை பற்றி ஒரு சொல்றார். திஸ் இஸ் நம்பர் 2. God will take care. மை ஃபாதர், அங்கே வந்து தோட்டக்காரர் தானே சொல்லணும். ஏசு சொல்கிறார், மை ஃபாதர் இஸ் த கார்டனருங்கிறார். அப்படின்னா எங்கள் அப்பா இருக்கிறாரு, அவர் உங்களை பார்த்து கொள்வார். அவர் உனக்கு பாதுகாப்பை கொடுப்பார். அவர் உன்னை பராமரிப்பார். உன் தலையில் உள்ள முடியெல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். உனக்கு என்னது தேவைன்னு அவருக்கு தெரியும். என்ன சொல்கிறார்? ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அது வாட்டுக்கு சுற்றுது, எங்கே ஒன்றா சாப்பிடுது, நல்லா இருக்கு, கவலையே இல்லை அதுக்கு. அது நம்மளுக்கு புத்தி சொல்லிகிட்டு இருக்குது. நம்ம அழும்போதெல்லாம் அது நம்மளை பார்த்து, உனக்கு புத்தியே இல்லையா, கடவுள் மாதிரி உன்னை படைச்சி உனக்கு புரிகிற மாதிரி அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. எங்களுக்கு தான் பைபிள் இல்லை, உங்களுக்கு பைபிளெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. இதை படித்து கூட நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நம்மளை பார்த்து திட்டிகிட்டு இருக்குது அந்த குருவி. இன்றைக்கி ராத்திரி நம்ம புரிஞ்சுக்க நண்பார்கள், நமக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார். ஏசு சொன்னார் 7:11 நினைக்கிறேன் மத்தியில், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரமபிதாவான தமிழத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்ல. எல்லாம் கைவச்சு சொன்ன நன்மையானவைகளை கொடுப்பார். He will take care of your life. உன் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார். எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். சொல்லுங்கள், எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் அக்கறையுள்ள தகப்பன். அவர் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. மக்கள் உன்னை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, உனக்கு வேண்டப்பட்டவங்க உனக்கு உதவி செய்கிறாங்களோ இல்லையோ, உன்னை அழைத்த தெய்வன் உண்மையுள்ளவர், அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. He is our heavenly Father. அவனுடைய தகப்பன். அவர் ஒருபோதும் அவர் நம்மை மறக்க மாட்டார். திஸ் இஸ் நம்பர் 2. நம்பர் 3, 2ஆம் வசனத்தில், கனி கொடாத என்னில் கனி கொடாத கொடியெல்லாம் அவர் அறுத்து போடுகிறார். இருக்கா? திஸ் இஸ் நம்பர் 3. என்னில் கனி கொடாத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அப்படி என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? ஒரு ஆள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழலை, ஒரு ஆள் வந்து நல்ல சாட்சியாக இல்லை, ஒரு ஆள் வந்து ஆண்டவர் விரும்புகிறாரு வாழலைன்னா உடனே அந்த செடியை கட் பண்ணி தூக்கி போட்டுருவாரா? அப்படி தானே இருக்காது. இப்படி தானே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கோம், இப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்னில் கனி கொடாத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். ஆனால் ஆக்சுவலாக அப்படி இல்லை. கிரேக்க மொழியில் வேதத்தில் அப்படி இல்லை. அந்த இடத்துல அறுத்து போடுகிறார் அந்த இடத்துல ஏய்ரோ, AIRO, ஏய்ரோ என்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கு. ஏய்ரோன்னா லிஃப்டிங் அப். Lifting up. ஏய்ரோன்னா lifting up, raising up, supporting it. ஓ ஹல்லேலூயா. அப்படி தாங்க எழுதியிருக்கு. நம்ம தப்பாக யோசிச்சுட்டு இருக்கோம். ஆண்டவர் வெட்டி போட்டுருவார். அப்படி வெட்டி இருந்தால் இந்நேரம் எல்லாரும் வெட்டி இருக்கணும், என்னையும் சேர்த்து உன்னையும் சேர்த்து இந்நேரம் வெட்டி போட்டுருக்கணும். அவர் எங்கே ஒழுங்கு நம்ம கனி கொடுற வாக்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எங்கே நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்களே, ஏதோ கொஞ்சம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வசனம் அப்படி இல்லை. ஏய்ரோ, AIRO, ஏய்ரோ என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, கனி கொடாது இருக்கிற கொடி கனி கொடுக்கறதுக்காக அந்த கொடி என்ன பண்ணுமா, அந்த கொடி தரையிலே இருக்குமா. சில கொடிகள் வந்து மேலே படராமல் தரையிலே இருக்கும். தரையிலே படறதுனால அங்கங்கே ஒரு வேர் தரையிலேயே வேர் மூடிடும். அந்த கொடியினுடைய வேரே விளங்குதா நான் சொல்கிறது? கொடி கீழே தரையில் படர்ந்துட்டு, திராட்சை கொடி எங்கே படரணும்? மேலே படரணும், பந்தல் மேலே, இல்லைன்னா கனி கொடுக்காது. சில கொடி வந்து தரையில் போயிருக்கும். தரையில் போகிற கொடியில் சின்ன சின்ன வேருக்கு வந்து மண்ணோட ஒட்டியும் இருக்கும், பூமியோட, அது கனியே கொடுக்காது. அதனால தான் இந்த கார்டனர் என்ன பண்ணுவார்னா, அந்த வேரை கட் பண்ணுவார்.
ஒரு ஆமீன் சொல்லுங்க. எந்த வேற? செடியோட ஒட்டி இருக்க வேண்டிய வேர் வந்து இப்போ பூமியோட ஒட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதை கட் பண்ணுவார். இருக்கீங்களா இன்னைக்கு ராத்திரி? தேவனோட ஒட்டி இருக்க வேண்டிய ஆள் உலகத்தோட ஒட்டி இருந்தேன்னா அதை கட் பண்ணுவார். அவர் கையில் சிசர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கார்டன்கிட்ட பெரிய சிசரை, முடிவெட்டுற கத்திரி இல்லை, பெரிய கத்திரி வச்சிருக்காரு ஆண்டவர். நீ ஓவராக தேவையில்லாத இடத்துலலாம் வேற போட்டு பூமியில் நீ அப்படியே ஸ்ட்ராங்காக அங்கங்கே நான் இப்படியே இருக்கிறேன்னு இருந்தேன்னா நீ கனி கொடுக்க போகிறதே இல்லை. ஒரு திராட்சை செடியினுடைய கொடி, நாங்கள் போகணும் இஸ்ரேலுக்கு, அதனால தான் சொல்கிறேன். அந்த கொடி இருக்க அது பூமியில் படர்ந்துட்டு சில நேரங்களில் அந்த வேர் ஓட்டின்னு இருக்கும், அதுக்குள்ளே அது வந்து கனியை கொடுக்காது. அப்போ கார்டனர் என்ன பண்ணுவார்னா அந்த வேரை கட் பண்ணுவார். பூமியோடு இருக்கிற உறவு வேரை கட் பண்ணுவார். வேர் எங்கே தவற போதோ அதை வேரை கட் பண்ணுவார். புரிஞ்ச ஒரு ஆமீன் சொல்லுங்க. இதுதான் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார். 16, 17, 18 சொல்கிறாரு, நீ அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து போய் நீ தனியாக வா, வெளியே வா, கட் பண்ணிவிடு. அதை கட் பண்ணலைன்னா, கட் பண்ணிட்டு வந்தேன்னா நீ எனக்கு பிள்ளையும் நான் உனக்கு தகப்பனாக இருப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16, 17, 18. அப்பா பிள்ளை உறவு எப்போ வரும்னா ஆண்டவர் சொல்கிறார், அதை கட் பண்ணிட்டு வா முதல்லன்றார். பூமியோட ஒட்டி இருக்கிற அந்த வேரை கட் பண்ணு, உலகத்தோடு ஒட்டி இருக்கிற வேரை கட் பண்ணு, பாவத்தோடு ஒட்டி இருக்கிற வேரை கட் பண்ணு, தேவையில்லாத உறவுகளோடு இருக்கிற உறவை கட் பண்ணு. நீ அதை கட் பண்ணிட்டு வா, நான் உன்னோடு உறவு வைத்துக் கொள்கிறேன். நீ எனக்கு பிள்ளை, அப்போ நான் உனக்கு அப்பான்றார். ஹல்லேலூயா. ஸோ இதை தான் ஆண்டவர் சொல்ல. அப்போ என்ன பண்ணுவான்னா அதை கட் பண்ணிவிட்டு அந்த கொடியை எடுத்து மேலே அந்த பந்தல் மேலே போட்டு அது கனி கொடுக்கிறதற்காக அதற்கு சப்போர்ட் பண்ணுவான். இதுதான் அந்த இடத்துல எழுதியிருக்கு. ஆமீன் சொல்லாமா? தேவன் உலகத்திலிருந்து வேறு உறவிலிருந்து உன்னை வேறு பிரித்து ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு உன்னை உயர்த்தி வைப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பூமியோடு ஒட்டி இருக்கிற வாழ்க்கை ஒருவேளை வாழ்ந்திருக்கலாம், நிந்தைகளோடும் கஷ்டங்களோடும் பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து உன்னை பிரித்து எடுக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பிரித்து எடுங்க, ஆண்டவரே உலகத்திலிருந்து என்னை பிரித்து எடுங்க, ஆண்டவரே தேவையில்லாத சூழ்நிலையிலிருந்து என்னை பிரித்து எடுங்க, ஆண்டவரே மண்ணிலிருந்து என்னை பிரித்து எடுங்க, ஆண்டவரே கட் பண்ணுங்க, ஆண்டவரே பரவாயில்ல கட் பண்ணுங்க, ஆண்டவரே. அவர் என்னை எடுத்து தூக்கி he will lift you up, மேலே எடுத்து உன்னை அந்த இடத்துல பந்தல்ல வைப்பார். he will support. hallelujah, he will support. hallelujah. புரிஞ்ச ஒரு ஆமீன் சொல்லாமா? he will lift you up. this is number 3. நீ எவ்வளோ கீழே இருக்கிற கவலைப்படாதீங்க. உன் உறவு அவர் ஆண்டவரே நான் உன்னோட உறவாட விரும்புகிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே என்னை கனி கொடுக்கணும் மாற்றுங்கன்னு சொல்லுங்க. அவர் ஏது சரியில்லையோ அது எல்லாத்தையும் கட் பண்ணி உன்னை தூக்கி மேலே நிறுத்துவார். he will lift you up. number 3. number 4, அது கீழே வசனம் சொல்லுது, அவர் அந்த கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகள் கொடுக்கும்படி அவர் சுத்தம் பண்ணுகிறார். இருக்கா? சுத்தம் பண்ணுகிறார். ஆங்கிலத்தில் ப்ரூனிங் என்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கு. God will prune you. தேவன் உன்னை சிட்சிப்பார், அப்படி வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கு. இது என்னன்னா, ஏற்கனவே கனி கொடுக்குற செடியை இவன் என்ன பண்ணுவான்னா சைடில் இருக்கிற காஞ்சி போன இலை தேவையில்லாத குரோத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுப்பார், ட்ரிம் பண்ணி அதை எல்லாத்தையும் எடுத்துட்டாருன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இலை வளர்ந்து பூ பூத்து நல்ல காய்கள் காய்க்கும். இன்றைக்கி கூட இங்கிலாந்து தேசத்தில் ஒரு இடம் இருக்குது, ஒரு பெரிய கண்ணாடி கிளாஸ் கார்டன் மாதிரி, கிளாஸ் கார்டன்னு சொல்கிறாங்க, பெரிய கார்டன். அது அதில் ஒரே ஒரு திராட்சை செடி தான் இருக்குதான், ஒரே ஒரு திராட்சை செடி, எத்தனையோ ஆண்டுகளாக இருக்குதுன்னா அது. அதனுடைய பருமன் பார்த்தீங்கன்னா 2 அடி இருக்குமா. அது 2 அடினா இவ்வளோ பெருசு இருக்கும் நினைக்கிறேன், ஒரு மரம் மாதிரி அது பருமன். அதனுடைய பந்தல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 அடிக்கு அந்த கொடி பரவி இருக்குமா. அது சொல்கிறாங்க டன்னு கணக்கான பழம் காய்க்குமா. அது ஒரு ஒரு சீசன்லேயும் டன்னு கணக்கில் கணக்கில்லாத அறுவடையை இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு செடியில் ஒரே ஒரு செடி அவ்வளோ பழங்களை கொடுக்கறது. அன்பார்களே, கனி கொடுக்கறதுக்காக தான் தேவன் உன்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். நல்ல வாழ்க்கை வாழறதுக்காக, மேன்மையான வாழ்க்கை வாழறதுக்காக, தேவனுடைய கிருபைகளையும் வரங்களையும் பெற்று வாழ்வதற்காக, எல்லா சூழ்நிலையிலும் மேன்மையான வாழ்க்கை வாழறதுக்காக தேவன் இந்த பூமியில் நம்ம வைத்திருக்கிறார். 4வது ஆண்டவர் செய்கிறது இதுதான். he will prune you. this is number 4. that means he will chastise you. அவர் சில நேரத்தில் கட் பண்ணுவார், தேவையில்லாதெல்லாம் அவர் ரிமூவ் பண்ணுவார். he will prune. இதே தான் எபிரேயர் 12 நம்ம வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா சிக்ஷைகளை குறித்து அங்கே எழுதியிருக்கு. தகப்பன் சிக்ஷையாத புத்திரன் உண்டோ?
அவர் சிக்ஷித்து நம்மளை சரியாக்குறார். உலகத்து தகப்பன்மார்கள் இந்த பூமியில் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சிக்ஷிக்கிறாங்க. என்னஜோ எதுக்கு இந்த அப்பா மட்டும் என்ன அடிக்கிறாரு, என்ன திட்டுறாரு, தலைமையில் மூட்டுறாரு அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த உலகத்து தகப்பன்மார்கள் நாம் நன்றாய் வளர வேண்டும் என்பதற்காக நம்மை சிக்ஷிக்கிறார்கள். ஆனால் பரம தகப்பனோ நித்திய காலமாய் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிக்ஷிக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே என்று பவுல் சொல்கிறார். சில நேரங்களில் தேவன் நமக்கு சிக்ஷைகளை அனுமதிக்கிறார். சிக்ஷை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எது சரியில்லையோ அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறது தான், வேற ஒன்றும் இல்லை. நம்மளை அழிக்கிறது இல்லை, மாறாக நம்ம மாற்றி நம்மளை சரியாக்கி நம்மளை உருவாக்கி நம்மளை மேன்மையாக வைக்கிறது தான் தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. எந்த சிக்ஷையும் எந்த பாடுகளும் நீங்கள் படித்து பாருங்கள், கொஞ்சம் நேரம் இருக்கும். பைபிளில் தான் சொல்லுது, கொஞ்சம் நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் நித்திய கனம் மகிமையை கொடுக்கும். நித்திய கனம் மகிமையை சிக்ஷைகள் கொடுக்கும். ஹல்லேலூயா. ஸோ திஸ் இஸ் நம்பர் 4. யூ வில் ப்ரூன் யூ. உன்னை க்ளீன் பண்ணுறார், உன்னை சுத்தமாக்குறார், உன்னை பரிசுத்தமாக்குறார், உன்னை சரியாக்குறார், உன்னை மோல்டு பண்ணுறார். அதுக்காக தேவன் அப்படியெல்லாம் பண்ணாதான் நீங்கள் இன்னும் அதிகமாக கனிகளை கொடுப்பீர்கள். ஆமீன் சொல்லமா? ஓகே. நம்பர் 3, 3ஆம் வசனத்தில் உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள்னு சொல்லி. ஸோ அந்த வேர்டும் இந்த ப்ரூன் என்ற வேர்டும் ரெண்டும் ஒரே வேர்டு தான் கிரீக்கில், ஒரே வேர்டு. அதனால் அதுக்கு நம்ம போக வேண்டியதில்லை. இப்போ 4ஆம் வசனத்துக்கு வந்துடும். 4ஆம் வசனத்தில் சொல்லுது, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஸோ திஸ் இஸ் நம்பர் 5. என்ன சொல்கிறார் ஆண்டவர்னா, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நான் உங்களில் நிலைத்திருப்பேன். ஏங்க, இட்ஸ் நாட் அன் ஈஸி வேர்ட். அவர் சொல்கிறார், வானம் பூமி கொள்ளாத தேவன் சொல்கிறார், நான் உங்களுக்குள்ளே வாழ்வேன். ஐ வில் கம் அண்ட் டுவெல் இன் யூ. நான் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவேன். நீங்கள் கற்பனை படி பாருங்க. அவரே எனக்குள்ளே வந்துட்டா, என் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டா, என் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டா வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாரும் ஆவியானவரே, வாரும் இயேசுவே, வாரும் இயேசுவேன்றமே. அவர் சொல்ற, நான் வந்துட்டேன், நான் இருக்கிறேன். ஆனால் நீ தான் என்னை கண்டுக்கிறது இல்லை. நான் இருக்கிறேன், உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன், உன் கூட நான் இருக்கிறேன், உன் குடும்பத்தில் நான் இருக்கிறேன். ஆனால் என்னை நீங்கள் கண்டுக்கிறது இல்லை. உங்கள் டிவியை கண்டுக்கிற மாதிரி என்னை கண்டுக்கிறது இல்லை. உங்கள் ஃபோனை கண்டுக்கிற மாதிரி என்னை நீங்கள் கண்டுக்கிறது இல்லை. அதுக்கிட்டெல்லாம் அவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க. அது கூடவெல்லாம் அவ்வளோ நேரம். சில பேர் ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கினே கொடுத்துங்கிறோம்ல, நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் அது கொடுக்குறோம். அதில் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோம். நமக்கு பிடிச்ச உலக பிரகாரமான வாழ்க்கையில் அவ்வளோ நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோம். எவ்வளோ நேரம் நம்ம தேவனோடு வாழ்வதற்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ தேவனுடைய உறவுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு பாருங்களேன். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால், இஃப் யூ அபைட் இன் மீ, நான் உங்களில் வாசம் பண்ணுவேன். ஆமென். அவர் சொல்ல, நான் உன்னோட வாழ்வேன். நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அவர் உன்னோட இருந்துட்டா என்ன நடக்கும்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அவர் உன் கூட இருந்துட்டா எல்லாமே நடக்குமே. சாப்பாடு இல்லைன்னா 5 அப்பத்தை 5000 பேருக்கு பங்கிட்டு மிச்சம் எடுத்த மாதிரி ஒரு அற்புதம் பண்ணி கொடுப்பார் உனக்கு. அவர் உன் கூட இருந்துட்டா நீ சிக்கா இருந்தவனை சுகமாக்குவார். அவர் உன் கூட இருந்துட்டா செத்தவங்களை உயிரோட எழுப்பி கொடுப்பாரு. அவர் கூட இருந்துட்டா உன் படகு நிறைய மீனை பிடிச்சி கொடுப்பாரு. அவர் உன் கூட இருந்துட்டா உனக்கு என்ன தேவையோ அதை போதிப்பார். உனக்கு ஆலோசனை சொல்லுவார். நடக்க வேண்டிய வழி உனக்கு போதிப்பார். ஹல்லேலூயா. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மரியாளும் யோசேப்பும் இருக்கும்போது சத்திரத்தில் இயேசு குழந்தையாக இருந்தார். சாஸ்திரிகள் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் மூட்டை கட்டி கொண்டு வந்து கொட்டினாங்க. ஒரே ராத்திரியில் அவங்க பணக்காராயிட்டாங்க. எதனால? இயேசு அங்கே இருந்ததுனால. இயேசு உன்னோட இருந்தால் எல்லாம் உங்கள்கிட்ட வரும்ன்ற நான் வேற ஒன்றும் சொல்ல. இஃப் ஜீசஸ் இஸ் வித் யூ, தேவன் உன்னோடு இருந்தால் எல்லா ஆசீர்வாதமும் உன்னை தேடி வரும், எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வரும். ஆமேன்னு சொல்லாமா? ஆமாம். இதை தான் சொல்கிறாருங்க, நான் உன்னில் வாசம் பண்ணுவேன். வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுது, அவர் வாசப்படியில் கதவை தட்டுகிறார். கதவை திறந்து ஒருவன் என்னை உள்ள அலோவ் பண்ணிங்கன்னா நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். இது என்ன அது? அவன் என்னோட சாப்பிடுவானா அவனோட சாப்பிடுவானா என்ன அர்த்தம்? அவ்வளோ க்ளோஸ் சொந்தக்கார அவர் மாறிடுவார். நீங்கள் அவர் தட்டில் சாப்பிடலாம், அவர் தட்டில் சாப்பிடலாம். நீங்கள் அவருக்கு ஊட்டி விடலாம், அவர் உங்களுக்கு ஊட்டி விடுவார். அவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஆகிடும். ஒரு சர்வவல்ல தேவன் உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தக்கார மாதிரி உங்கள் வீட்டில் இருந்தார்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குறைவுகள் எப்படி இருக்கும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு நேற்று சொன்னேன் நான், எலிசா அந்த சுனேமி ஸ்திரீனுடைய வீட்டில் இருந்ததுனால அவளுக்கு என்ன குறை இருந்ததோ அதை நிறைவேற்றி கொடுத்தான். சொன்ன தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தார்னா உனக்கு என்ன தேவையோ அந்த அற்புதங்களை அவர் செய்வார். ஆமேன்னு சொல்லமா? வாட் எவர் யுவர் நீட், வாட் எவர் யுவர் ப்ராப்ளம், உன் சூழ்நிலை என்னவோ, உன் தேவை என்னவோ, உங்களுடைய காரியங்கள் என்னவோ எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார். ஏன்னா அவர் உனக்குள்ளே இருக்கிறதுனால. இதை தான் சொல்கிறார் ஆண்டவர், நான் உனக்குள்ளே இருப்பேன். நான் எனக்குள்ளே நீங்கள் நிலைச்சிருந்தா நான் உனக்குள்ளே இருக்கிறேன். அவர் எத்தனை பேருக்கு வேணும்? ஏசுநாதர் உங்க கூட இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் அவர் இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க?
அப்போ அவருக்குள்ளே நீங்கள் நிலைத்திருங்க. அவருக்குள்ளே நிலைச்சிருக்கிறதுன்னு என்ன சொல்லட்டுமா? அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறது நம்பர் 1. அவரை நேசிக்கிறது, அன்பிலே நிலைத்திருக்கிறது நம்பர் 2. அவருக்குள்ளே எப்போது சந்தோஷமாக இருக்கிறது, சந்தோஷத்தில் நிலைத்திருக்கிறது நம்பர் 3. நம்பர் 4, சத்தியத்தில் நிலைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், இப்படி தான் இருக்கணும். ஆண்டவருடைய சத்தியத்தில் நிலைச்சிருக்கணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிலைச்சிருக்கணும், அவரையே திங்க் பண்ணணும், அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கணும். இப்படி நிலைத்திருக்கும்போது நான் அவரோடு வாழும்போது எனக்கு வேண்டிய யாவற்றையும் தேவன் பார்த்துக்கொள்வார். ஆமென். 5ஆம் வசனம் அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னில் நான் உங்களை நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். மிகுந்த கனிகள். ஆமென் சொல்லாமா? முடிக்கணும். மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? மிகவும் நேர்த்தியான வாழ்க்கை வாழ்வீர்கள். எப்படி ஒன்று எடுத்து ஆவியின் கனி, கர்ப்பத்தின் கனி. உங்கள் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அது ஒரு கனி உள்ள வாழ்க்கை. யோசேப்பு கனி தரும் திராட்சை செடியை போல இருந்தான். உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் ஆடுகளின் மந்தமாக மிருக ஜீவன்கள். ஆசீர்வாதமான வாழ்க்கை, கனியுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. மேன்மையான ஒரு நல்ல சிறந்த வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு வாக்குப்படுகிறார். இதை தான் சொல்கிறார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் நல்லா வாழ்வீங்க, உலக பிரகாரமான வாழ்க்கையில் நீங்கள் நல்லா வாழ்வீங்க. கர்த்தர் உங்களை கனியுள்ளவர்களாக வைப்பார். நீங்கள் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். தேவனுக்கு பிரயோஜனமாக இருப்பீங்க, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருப்பீங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் அவரோடு இருக்கிறதுனால. நம்பர் 6ஆம் வசனம். 6ஆம் வசனம் தேவையில்லை, ஏன்னா அது நெருப்பில் போடுற கதை. அது வேணாப்பா, போங்க. 7ஆம் வசனத்துக்கு வந்துடும். நீங்கள் நிலைத்திருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? நீங்களே நிலும், என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமீன் சொல்லமா? இது நம்பர் 6. நீங்கள் கேட்டுக்கொள்றதையெல்லாம் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். புரிஞ்ச ஒரு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் அவருக்குள்ளே இருந்தால், நீங்கள் அவரோட உறவாடிக்கிட்டு இருந்தால், நீங்கள் அவருடைய வேதத்தை தியானிச்சுக்கிட்டு இருந்தால், நீங்கள் அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தால், இஃப் யூ abide in him, அவரோட கூட நீங்கள் இருந்தால், சிம்பிளாக சொல்கிறேன், அவரோட கூட இருந்தால், அவர் சொல்கிறார், நீ வேண்டிக் கொள்கிற எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஆங்கிலத்தில் வேறு மாதிரி, இஃப் யூ whatever you desire, நீங்கள் விரும்புகிற எல்லாத்தையுமே கூட தேவன் உனக்கு தருவார். ஆமென். ஆமென். நீங்கள் நிலைச்சிருந்தா போதும், அவருக்குள்ளே இருந்தால் போதும். நீங்கள் விரும்புகிற, நீங்கள் ஜெபிக்கிற எல்லாத்துக்கும் தேவன் பதிலை கொடுப்பார். சந்தோஷமா இல்லையா? ஹல்லேலூயா. உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வருவதற்கான ஒரு ரகசியம் இது. நீங்கள் அவரோட உறவாடிக்கிட்டே சொன்னீங்கன்னா போதும், ஆண்டவரே அப்படின்னா போதும், அவர் எல்லாத்தையும் செய்வார். உன் ஜெபங்களுக்கு பதில் வரும். 8ஆம் வசனத்தில், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதா அதில் மகிமைப்படுவார், நீங்கள் எனக்கு சேஷராக இருப்பீர்கள். அவ்வளோதான். நீங்கள் அவரோட நிலைச்சிருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? தேவன் அதில் மகிமைப்படுவார். உங்களுக்கு புரியுது என்ன சொல்கிறது? God will be glorified. அவர் எப்போ மகிமைப்படுவார் தெரியுமான்னு பாருங்களேன். நம்ம நிறைய நேரம் சொல்கிறோம், ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை. நீங்கள் சொல்லுங்கள், என்னது அது? அது என்னது அது? ஆண்டவருக்கு மகிமை மகிமைன்றீங்களே, என்னது அது? க்ளோரி 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 க்ளோரி. சில பேர் பேய் ஓடுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அந்த வார்த்தையை. க்ளோரி 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 க்ளோரிங்கன்னாங்கன்னா பேய் ஓடுதுன்னுட்டு. சில நேரத்தில் அபிஷேகத்தில் நிறைய இடத்துக்கு க்ளோரி 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 க்ளோரின்னு. இது ஆராதனை பண்ணும்போது மகிமை மகிமை க்ளோரிங்க. வாட் இஸ் த க்ளோரி ஆஃப் காட்? What is the glory of God? மோசே ஆண்டவர் சொல்றார், my goodness is the glory of God. My goodness is the glory of God. என்கிட்ட இருக்கிற எல்லாம் நன்மை தான், நன்மைகள் தான் என்னுடைய மகிமை. ஆமென். நன்மைகள் தான் என்னுடைய மகிமை. ஐயா, உனக்கு என்ன நல்லது நடக்குதோ அப்போ அவர் மகிமைப்படுறார். புரிஞ்ச ஒரு சத்தம் ஒரு அல்லையே சொல்லுங்க. நீ ஆசீர்வாதமாக இருக்கும்போது அவர் மகிமைப்படுறாரு. நீ சுகமாகும்போது அவர் நாம மகிமைப்படுது. நீ சத்ருவை ஜெயிக்கும் போது அவர் மகிமைப்படுறாரு. உன் ஜெபங்களுக்கு பதில் வரும்போது அவர் மகிமைப்படுறாரு. நீ கனியுள்ள சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்போது அவர் மகிமைப்படுறாரு. ஆனால் ஒரு கல்யாணத்தில் எல்லாரும் குடிச்சு தண்ணி திராட்சை ரசமாக்கி ரொம்ப திருப்தியான போது அங்கே அங்கே ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். The God's name was glorified. எப்போ? எல்லாருக்கும் திருப்தியாக அவங்களுக்கு கிடைச்ச போது தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. லாசரு இது போல் சிக்கா இருக்கிறான்னு வந்து சொன்னால் இது மரணத்துக்கு ஏதுவானதில்லை, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக நடந்திருக்குன்னு ஏசு சொல்கிறார். அப்படி என்ன அர்த்தம்? அவனுக்கு சிக்கானதுனால மகிமை இல்லை, செத்து போனதுனால மகிமை இல்லை. நான் அவனை போய் எழுப்ப போகிறேன், அப்பொழுது என்னுடைய நாமம் மகிமைப்படுங்கிறார். ஆமென். இது என்ன அர்த்தம்? அவருடைய நாமம் எப்போ மகிமைப்படும்? உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்தால் அவருடைய நாமம் மகிமைப்படும். செங்கடலை பிளந்து
எகிப்தின் ரதங்களை அதில் அழிச்சிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை கடலுக்கு அந்த பக்கம் கொண்டு போன போது மிரியாம், ஆரோன் எல்லாரும் தம்பூர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டான்ஸ் ஆடி ஆண்டவரை துதிச்சாங்க. அன்பானவர்களே, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் எழுதியிருக்கிறது. எப்போ மகிமைப்படும் ஆண்டவருடைய நாமம்? கர்த்தருனை பாதுகாக்கும் போது, கர்த்தருனை கற்புதம் பண்ணும்போது, கர்த்தருனை விடுதலை ஆக்கும் போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விளங்குதா அன்பானவர்களே? எப்போ உனக்கு நல்லது நடக்குதோ அப்போ அவர் மகிமைப்படுறார். எப்போ உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குதோ அப்போ அவர் மகிமைப்படுறார். எப்போ உன் ஜெபம் கேட்கப்படுதோ அப்போ தேவன் மகிமைப்படுறார். ஆமென். எப்போ லாசர் உயிரோடு வர்றானோ அப்போ மகிமைப்படுறார். 5 அப்பத்தை சாப்பிட்டு எல்லாரும் 12 கூட எடுத்தாங்கல்ல, அங்கே ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். அதுதாங்க மகிமை. தேவனுக்கு எப்போ மகிமை வரும் தெரியுமா? நீ நல்லா வாழும்போது அவர் மகிமைப்படுவார். ஐ எம் ஸோ ஹாப்பி. அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா வாழ்ந்தா, சந்தோஷமாக வாழ்ந்தா, ஆசீர்வாதமாக வாழ்ந்தா, கனிவுள்ளவர்களாக வாழ்ந்தா, உன் ஜபத்துக்கு பதில் வந்தா, நான் சொன்னதெல்லாம் இந்த பட்டியலில் நான் சொன்னனே, இந்த நன்மைகள் எல்லாம் உனக்கு கிடைக்கும் போது, நீ ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழும்போது அவர் பெருமூச்சு விட்டு சொல்கிறார், ஐ ஆம் க்ளோரிட், நான் மகிமைப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்வார். ஹல்லேலூயா. தட்ஸ் த க்ளோரி ஆஃப் காட். தட்ஸ் த க்ளோரி ஆஃப் காட். தேவனுக்கு மகிமை செலுத்துறது இதுதான் அர்த்தம். சும்மா ஒரு மகிமை மகிமை ஒரு நயா பைசா கூட அந்த மகிமை அவருக்கு போகாது. விளங்குதானே? நீங்கள் நன்றாய் வாழும்போது, நீங்கள் ஆசீர்வாதமாக வாழும்போது, நீங்கள் செழிப்பாய் வாழும்போது, நீங்கள் சுகமாய் வாழும்பொழுது, தேவனுடைய நன்மைகளை பெறும்பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, நான் மிகுந்த கனி கொடுக்கிறவனாய் வாழ எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இதான் நம்ம ஜெபமான போராட்டம். மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் வாழ வேண்டும். ஒரு பெரிய சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். தேவனுடைய அற்புதங்களை பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா ஏரியாவிலும் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அன்பானவர்களே, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கணும், பூமிக்குரிய கனிகளை கொடுக்கணும், குடும்பத்துக்குரிய கனிகளை கொடுக்கணும். சாட்சியாக நம்ம வாழணும். அன்பானவர்களே, நீங்கள் கனி கொடுக்குறீங்களா? யோசனை பண்ணி பாருங்கள். ஆண்டவர் உன்னோட இருக்கிறாரா? யோசனை பண்ணி பாருங்கள். தேவன் உனக்குள்ளே இருக்கிறார். நீ அவரோட இணைஞ்சிருக்கிறீங்களா? அவரோட உறவு சரியாக இருக்குதா? நீங்கள் சரியாக இருந்தால் இன்றைக்கு கனி கொடுப்பீர்கள், மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். உன்னுடைய ஜபங்கள் கேட்கப்படும். அன்பானவர்களே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னுடைய ஜபங்களுக்கு பதில் வரும். செழிப்பான ஒரு வாழ்க்கை வரும். அவரிடத்திலிருந்து உனக்கு வல்லமை வரும். அவர் உன்னை பராமரிப்பார், உன் தேவைகளை சந்திப்பார். ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, மிகுந்த கனிகளை கொடுக்கிற வாழ்க்கை நான் வாழப் போகிறேன். ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிற வாழ்க்கை வாழப் போகிறேன். பூமிக்குரிய ஆசீர்வாதத்துடன் நான் வாழப் போகிறேன். லோர்ட், எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். கனி உள்ள வாழ்க்கையை உண்டாகும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்னால் ஒரு பாடலை கேட்போம். எல்லாரும் சேர்ந்த பாடலை பாடலாம். பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம் கொஞ்ச நேரம். ஓ ஹல்லேலூயா. We worship you, Lord. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா, பிரிஞ்சு நம்ம வாழ முடியாது. ஏசையா, ஆண்டவரே, ஏசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன். சீடனாயிருப்பேன். நான் மிகுந்த கனி கொடுப்பேன். உம் சீடனாயிருப்பேன். பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடியின் கொடியாக ஒருபோதும் உம்மில் நிலைத்திருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன். சீடனாயிருப்பேன். பிரிந்து வாழ
முடியாதையா மலக்கத்தனமான வாழ்க்கை வேண்டாம். ஏசையா வறட்சியான வாழ்க்கை வேண்டாம். ஒரு செழிப்பான வாழ்க்கை, கனி நிறைந்திருக்கிற வாழ்க்கை. பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா 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 ஏசையா. தகப்பனே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட ஒவ்வொருவருடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்மை விட்டு ஒருவேளை தூரமாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்களானால் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கும் நிலைத்திருக்க அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உங்களோடு வாழ நாங்கள் தீர்மானிக்கிறோம் ஆண்டவரே. உங்களோடு உறவாட நாங்கள் தீர்மானிக்கிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் உம்மை விட்டு நாங்கள் பிரிந்து போக மாட்டோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மிலே நிலைத்து இருப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ சொன்ன எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு நீ கொடுங்க ஆண்டவரே. நீர் எங்களை பராமரிக்கிறேன், நீர் எங்களை பாதுகாக்கிறேன், எங்களுக்கு என்ன தேவையோ அதை நீர் கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதிலை கொடுக்கிறேன், எங்களை சீட்சித்து எங்களை சரியாக்குகிறேன் ஆண்டவரே. இந்த பூமியிலே கனியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் கனி நிறைந்தவர்களாய் வாழட்டும் ஆண்டவரே. குடும்பங்களிலே கனி நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. செழிப்பு நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. ஆவியின் கனிகள் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவரே. மென்மேலும் பிள்ளைகள் உயரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே உலக பிரகாரமான கனிகளும் பரலோகத்துக்குரிய கனிகளும் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே குலுங்கட்டும் ஆண்டவரே. செழிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, நீர் அதை கொடுக்கிறதற்காக நீர் கூட இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் ஆண்டவரே. மிகுந்த கனிகளை கொடுக்கட்டும் ஆண்டவரே. மிகுந்த கனிகளை கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஏரியாவிலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டவரே ஆசீர்வாதமா நம்முடைய பிள்ளைகள் வாழட்டும். நம்முடைய தொழில்களிலே, குடும்பத்திலே ஆண்டவரே, எல்லா நிலையிலும் இயேசுவின் நாமத்தில் உயர்த்தும் ஆண்டவரே. அம்மாவோடு நிலைத்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. God bless you. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பே. மிகுந்த கனி கொடுப்பே, உம் சீடனாயிருப்பே. நான் மிகுந்த கனி கொடுப்பே, உம் சீடனாயிருப்பே. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா 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 ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா 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 ஏசையா.